Hello students, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா chapter 1 rational numbersல example 2 problem பார்க்க போறோம். So இப்போ இதுல பாத்தீங்கன்னா problem வந்து என்ன கொடுத்திருக்காங்க, find minus 4 by 5 into 3 by 7 into 15 by 16 into within the braces minus 14 by 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ இதை வந்து first நம்ம left hand side என்னவோ அதை ப்ராப்பரா எழுதிக்கலாம். So the simple பாத்தீங்கன்னா without எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணா இதுக்கு வெறும் உங்களுக்கு டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். So first term என்ன கொடுத்திருக்காங்க, minus 4 by 5. So numerator எடுத்துக்கலாம். 4 tables எங்கயாவது denominatorல நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். So இங்க வந்து 4 tables, 4 ones are 4, இங்க 4 fours are 16. So இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். 4 ones are 4, 4 fours are 16 அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி denominator இங்க பாத்தீங்கன்னா 5 கொடுத்திருக்காங்க. 5 tables எங்கயாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கறோம் நியூமரேட்டர்ல. சோ இங்க 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. சோ அப்ப 5 ones are 5, இங்க 5 threes are 15. சோ அப்ப நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிரலாம். செகண்ட் டேர்ம்க்கு வரோம். நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா 3. சோ 3 tables எங்கயாவது இருக்கான்னு பார்க்கறோம். இங்க 9 இருக்கு. சோ அப்ப 3 ones are 3, 3 threes are 9. செகண்ட் டேர்மோட டினாமினேட்டர் செக் பண்றோம். இங்க 7 tables எங்கயாவது நியூமரேட்டர்ல இருக்கா? yes 14. so இப்ப 7 ones are 7, 7 twos are 14. இப்போதைக்கு நெகட்டிவ் சைன்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை பத்திலாம் கன்சிடர் பண்ண வேணாம், அதை ஃபைனலா நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் தேர்ட் டேர்ம் வரும். 15 by 16 அப்படின்றது 3 by 4 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது 3 tables எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? எஸ். இங்க 3 ones are 3, இங்க 3 ones are 3. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் இங்க பார்க்குறோம் 4, இங்க 2. So 4 and 2 எந்த tables மேட்ச் ஆகும்? 2 tablesல மேட்ச் ஆகும். So அப்ப 2 ones are 2, 2 twos are 4. So once இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டேர்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ப்ராப்பரா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்க நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்ஸ், டினாமினேட்டர்ல 1 1 2 1, இதுக்கு மேல கேன்சல் பண்றதுக்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ அதனால ஃபைனலா ஒன்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன டேர்ம்ஸ் வந்திருக்கோ அதை ப்ராப்பரா எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1 by 1. ஸோ என்ன சிம்பிள் இருக்கோ, என்ன சைன் இருக்கோ அதை ப்ராப்பரா எழுதிக்கோங்க. மைனஸ் 1 by 1 இன்டூ செகண்ட் டேர்ம்ல 1 by 1 இன்டூ தேர்ட் டேர்ம்ல 1 by 2 இன்டூ ஃபோர்த் டேர்ம்ல 1 by 1. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேர்ம்ல மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ அது ப்ராப்பரா எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன சைன் இருக்கோ, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே பிளஸ், அதனால விட்டாச்சு. தேர்ட் டேர்ம் பிளஸ் விட்டாச்சு. ஃபோர்த் டேர்ம்ல இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் டேர்மும் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் சைனை ப்ராப்பரா என்ன மல்டிப்ளை பண்ணி என்ன ஃபைனல் சைனோ அதை ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான், நோ வரிஸ் அபவுட் பிளஸ் சைன். ஓகே, மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பிளஸ். ஸோ அப்போ பிளஸ் இன்டூ எனி பிளஸ் டேர்ம்ஸ் வில் பிகம் ஃபைனலி பிளஸ் டேர்ம்ஸ் தான். ஸோ அப்போ ஓவராலாவே நியூமரேட்டருக்கு சைன் என்னவா சேஞ்ச் ஆயிரும், பிளஸ்ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல எல்லா டேர்மே பிளஸ். ஸோ அதனால ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 into 1 1, again 1 into 1 1, 1 into 1 1. டினாமினேட்டர்ல 1 into 1 1, 1 into 2 2, 2 into 1 2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன, ஜஸ்ட் 1 by 2. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.